இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். கொஞ்ச நேரம் நம்ம அதை தியானிக்க போகிறோம். நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனம். நெகேமியா 2:20 பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்த நாளில் இருந்து 1ஆம் தேதி கர்த்தர் கொடுத்தார். அந்த நாளில் இருந்து இதையே சொல்லி நான் பல காரியங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்களாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த 12 கோத்திரங்களையும் உள்ளடக்கியதுதான் இஸ்ரவேல் தேசம். சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் தேசம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. 10 கோத்திரம் தனியாகவும் யூதா பென்யமின் கோத்திரம் தனியாகவும் பிரிஞ்சிருச்சு. அதாவது தாவீதினுடைய ஆளுகைக்குட்பட்ட அந்த யூதா பென்யமின் தனியாகவும், அதுக்கு பேர் யூதா, அந்த தேசத்துக்கு பேரே யூதா தேசம். இந்த 10 கோத்திரத்துக்கு பேர் தான் இஸ்ரவேல் தேசம். ஆனா நிலப்பரப்பின்படி ரெண்டும் சமமாகத்தான். இது 2 கோத்திரங்கிறனால சின்ன தேசம் கிடையாது. இது நிலப்பரப்புல பெரிய தேசம்தான். இந்த 10 சேர்ந்தது தான் அந்த 2. ஆண்டவர் பட்சவாதம் இல்லாத தேவன். இந்த பிரிச்சு விட்டதே கர்த்தர் தான். அதனால தாவீதை கர்த்தர் குறுக பண்ணவில்லை. தாவீதினுடைய வம்சம் அந்த தேசத்தை ஆண்டு கொண்டே இருக்கணும். தாவீதினுடைய சிங்காசனம் நிலைத்து இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து தாவீதின் சிங்காசனத்துல தான் உட்கார போறார். தாவீதின் நகரத்துல தான், எருசலேம்ல தான் அவர் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். அதனால அந்த தாவீதின் வேர் இருக்கணுங்கிறதுக்காக அந்த தேசத்தை தனியா பிரிச்சு விட்டுட்டாரு. ஆனா அதை குறுகி போக பண்ணவில்லை கர்த்தர். நிலப்பரப்பின்படி 2 சமமான தேசம்தான். ஆனா இதை தாவீதின் குடும்பத்தார் ஆண்டார்கள். இங்க வெவ்வேறு ராஜாக்கள் ஆண்டாங்க. இந்த வெவ்வேறு ராஜாக்கள் ரொம்ப அநியாயம் பண்ணாங்க. அதனால ஒரு 350 வருஷத்திலேயே கர்த்தர் அந்த தேசத்தை அசீரியர்கள் கையில ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த தேசம் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போய்விட்டது. இந்த தேசத்துல இருக்கிற குடிகள் எல்லாமே அடிமைகளா போயிட்டாங்க. இந்த தேசத்துல குடிகள் இல்லை. இஸ்ரவேல் காலியாகிவிட்டது. இந்த யூதாவும் ரொம்ப நல்ல தேசம் சொல்றதுக்கு இல்ல, அவங்களும் கொஞ்சம் சேட்டை பண்ணாங்க. ஆனா இதை விட கொஞ்சம் கம்மி. அதனால இன்னொரு 150 வருஷம் கழிச்சு, மொத்தத்துக்கு ஒரு 500 வருஷம் கழிச்சு இவர்களை கர்த்தர் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணினார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனா இந்த தேசமும் காலி ஆயிடுச்சு. இப்ப இந்த அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் என்கிற அந்த 10 கோத்திரம் திரும்பல. அவங்க அப்படியே ஜாதிகளோட கலந்துட்டாங்க. உலகத்தின் பல்வேறு பகுதியில் போய் குடியேறி விட்டார்கள். ஆனா இந்த யூதா திரும்ப 70 வருஷம் கழிச்சு அவங்க திரும்பி வருவாங்கன்னு கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா முன்கூட்டியே அவர் சொல்லி இருந்தார். அதனால 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் எரேமியா 25:12 ஆண்டவர் சொல்லி இருந்தார். எரேமியா 25:12 எரேமியா தீர்க்கதரிசி மூலம் இந்த 70 வருஷம் கழிச்சு அவங்க திரும்பி வருவாங்கன்னு சொல்லியிருந்தார். அவர்களும் அந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி கொண்டு தங்களுடைய விடுதலைக்காக காத்திருந்தார்கள். கோரேஸ் ராஜாவின் நாட்களில் ஒரு விடுதலை அவர்களுக்கு கிடைத்தது. கோரேஸ் ராஜா யாருடைய ஆவியெல்லாம் கர்த்தர் ஏவுறாரோ அவங்கெல்லாம் போய் எருசலேம்ல தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க, கட்டுறதுக்காக நீங்க புறப்பட்டு போங்கன்னு சொல்லி அவர் அனுப்பி விட்டார். அப்பதான் செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா, மொர்தேகாய் இவங்கெல்லாம் அந்த நாட்கள்ல இருந்த பாப்புலரான ஆட்கள், வேதத்துல இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற கதாபாத்திரங்கள். இவங்க தலைமையில கிட்டத்தட்ட 42,360 பேர், கிட்டத்தட்டன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எக்ஸாக்ட் நம்பர் பைபிள்ல போட்டிருக்கு. 42,360 பேர் விடுதலை பெற்று எருசலேமுக்கு வந்தாங்க. வந்ததுக்கான நோக்கம் என்ன? ஆலயம் கட்டணுங்கிறதுக்காக. செருபாபேல் தான் இதற்கு தலைவன். இந்த யூதாவுக்கு முதல் கவர்னராக நியமிக்கப்பட்டார். இது ஒன்றும் சுதந்திர தேசம் கிடையாது. பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அந்த நாட்கள்ல பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு மாகாணம். ராஜா வந்து கோரேஸ் தான். இங்க பார்த்து கொள்ளும்படி செருபாபேல் கவர்னராக நியமிக்கப்பட்டார். செருபாபேல் தான் அந்த ஆலயத்தையும்
கட்டினார். எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை எடுத்து வாசித்து ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். இதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குற விஷயங்கள் தான். இப்போ இப்படி குடியேறினவங்களுக்கு தேசத்தில் அலங்கம் இல்லை, காம்பவுண்ட் வால் இல்லை. அந்த நாட்களில் ஜனங்கள் குடியிருப்புக்கு தங்களை சுற்றி ஒரு அரணை அமைத்துக் கொள்வார்கள். இல்லாட்டினா எப்போ திருடன் வரான், கொள்ளை கூட்டத்துக்காரங்க வருவாங்க, இன்னொரு அந்நிய ஜாதிகள் வந்து அவங்க அப்படியே அள்ளிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த காலங்களில் சட்டங்கள்லாம் கிடையாதுல்ல. அதுக்கு தங்களை தாங்களே அவங்க பாதுகாத்து கொள்ளும்படி மதில்களுக்குள் தான் குடியிருப்பார்கள். இப்ப எருசலேம்ல அலங்கம் இல்லை. இப்ப அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு, இந்த கோரேஸ்க்கு அப்புறம் வந்த ஒரு ராஜா நெகேமியா என்ற ஒரு பானபாத்திரக்காரன், ஜூஸ் ஊத்தி கொடுக்குறவன், அவன் வந்து ரொம்ப ஹை போஸ்டிங். ஏன்னா ராஜாவுக்கு ஜூஸ் ஊத்தி கொடுக்கணும்னா அவன் ரொம்ப உண்மையுள்ளவனா என்ன செய்யணும், அவன் விஷம் கலந்துட்டான்னா என்ன ஆயிரும், ராஜா செத்து போயிடுவார்ல. அதனால ரொம்ப உண்மையுள்ளவர். இன்னைக்கு சொல்ல போனா இந்த IAS அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அந்த ரேங்கிங், ஆமா, அப்படி ஒரு பதவியில் இருந்தவர் தான் நெகேமியா. ராஜாவுக்கு மிக நெருக்கமானவர். அவரு எருசலேம்ல இருக்க ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மதில் இல்லை. அதனால துஷ்ட மிருகங்கள் வந்து ஜனங்களை கஷ்டப்படுத்தும், திருடர்கள் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டு அலங்கம் இல்லைன்னு சொல்லி இவன் துக்கத்தோடு இருக்கிறான். ரவுடித்தனம் பண்ணி சில பேர் கட்ட பஞ்சாயத்து நாட்டாமத்தனம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம் போன்றவர்கள், இவங்கெல்லாம் அந்த ஜாதியினர் கிடையாது, அந்நியர்கள். ஆனால் கொஞ்சம் இந்த ரவுடித்தனம் பண்ணுவாங்கல்ல, மக்களுக்கும் வேற வழி இல்லை, அவங்க சொல்றதை கேட்டு அவங்களுக்கு இவங்க கப்பம் கட்டிக்கிட்டு அப்படி நாட்கள் போய் கொண்டிருந்தது. இப்ப இந்த எருசலேமின் ஜனங்களை விசாரிக்கிறதற்கு நெகேமியா வந்திருக்கிறான். அவன் இந்த ஜனங்களுக்கு ஆதரவா ஒரு அலங்கத்தை கட்ட போறான். ஏன்னா இவங்களுக்கு இப்போ ஒரு பாதுகாப்பு கிடைக்க போகுது. அலங்கம் கட்டிட்டாங்கன்னா இவங்க உறுதியாயிருவாங்க, எந்த சத்துருவும் உள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதை கேள்விப்பட்ட உடனே இவங்க வந்துட்டாங்க. அந்த 3 பேரும் வந்து இவன் அலங்கம் கட்டக்கூடாதபடிக்கு இவனை தடை செய்கிறார்கள். சொன்னோம் நெகேமியா 2:20 என்ன சொல்றாரு பாருங்க. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம், நீங்க ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சூளுரைக்கிறார். பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் தடை வரும். நிறைய பேர் தடையை பார்த்த உடனே எதுக்குடா நமக்கு வம்பு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா தடைகளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ரொம்பவே உற்சாகம் வரணும். ஏன்னா நம்ம செய்யறது நல்ல காரியம். ஏன்னா என்ன இருக்குது, தடை இருக்குது, உற்சாகம் அடைய வேண்டும். அப்பதான் நம்ம முன்னேறி செல்ல முடியும், நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே நமக்கு யார் சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும், நமக்கு சூழ்நிலைகள் நமக்கு ஆதரவா இருந்தாலும் எதிராக இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை தான், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்களோட அறிக்கை செய்வோமா? பரலோகத்தின் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, பரலோகத்தின் தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பார், உங்க படிப்பை ஆசீர்வதிப்பார், உங்க போக்குவரத்தை ஆசீர்வதிப்பார். யார் இருக்கா நமக்கு? பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். சொல்லுங்க, பரலோகத்தின் தேவன் என்னை சுகமாக்குவார், பரலோகத்தின் தேவன் எனக்கு வெற்றியை தருவார், பரலோகத்தின் தேவன் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, என்ன நடக்கணுமோ இதை சொல்லிக்கிட்டே இருங்க, இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆமா, நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 தடவை சொல்லியிருப்பேன். போன வாரம் மட்டும் பல பேருக்காக, என் காரியத்துக்காக மட்டும் இல்லை, சபையில் இருக்கிற பல பேரை சொல்லி சொல்லி இவங்களுக்கு பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், இவங்களுக்கு பரலோகத்தின் தேவனானவர் சுகத்தை தருவார்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியங்களை, ஆமா, ஒரு பல்லவி பாடுவோமா? 100க்கு 100 உம்மையே நான் நம்பியுள்ளேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் பரலோகத்தின் தேவனே உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள். ஹல்லேலூயா. சோ இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். பரலோகத்தின் தேவன் உங்களை உயர்த்துவார். பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நெகேமியாவுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழல். எப்படிப்பட்ட போராட்டம் அப்படின்னா, நெகேமியா 4வது அதிகாரத்துக்கு வாங்களேன். பாருங்க, நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து, கவனிங்க, இவன் ஏற்கனவே பவர்ல இருக்கிற ஆளு, அதிகாரத்தில் இருக்கிற ஆளு. அவனுக்கு ஒரு கோபம் எரிச்சல் வந்தா அது சாதாரணமான விஷயம் அல்ல. என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ? ஏன்னா ஏற்கனவே சூழல் அப்படித்தான் இருக்குது. சுட்டரித்து போடப்பட்ட ஒரு ஊர் அது. இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்தை எரிச்சி உருக்கி, ஏன்னா அதுக்குள்ளெல்லாம் தங்கம் பூசப்பட்டிருந்தது. தேவாலயம் ஃபுல்லா தங்கம். அதெல்லாம் உருக்கி எடுத்தான். மண்மேடாகி இருக்கிற அதுக்கு உயிர் கொடுப்பார்களோ அப்படின்னு சத்துருக்கள் சொல்றாங்க. என்ன, அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும். பாருங்க, நிந்திக்கிறாங்க. 4வது வசனத்துல அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. பாருங்க, நாங்கள் 6வது வசனம், நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்து ஏறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும், பாருங்க, நம்ம ஒரு நன்மை செய்யறோம், நமக்கு ஒரு நன்மை நடக்குது, எதிரிகளுக்கு என்ன உண்டாகுது? எரிச்சல் உண்டாகுது. எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணாங்க. இப்ப இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பலரை இவங்களுக்கு எதிராக என்ன செய்யறாங்க? ஒன்று திரட்டுகிறார்கள். ஆனாலும் 9வது வசனம் பாருங்க, நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும், நைட் அண்ட் டே யார போட்டிருக்காங்க? வாட்ச்மேன். அதுக்குன்னு செக்யூரிட்டி கம்பெனியில சொல்லி வாட்ச்மேன் போடல, இவங்க தான் வாட்ச்மேன். இன்னைக்கு உன் குடும்பத்துல உன் குடும்பத்துல வந்து நீங்கெல்லாம் நைட்டு முழிச்சிருக்கணும், நாளைக்கு நீங்கெல்லாம் நைட்டு முழிச்சிருக்கணும். ஏன்னா அவங்க காரியத்தை அவங்க பாதுகாக்க வேண்டியது இருக்குது. எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமா அந்த வேலையை சொல்லுங்க ஓய பண்ணுவோம். அவங்க தந்திரமா என்ன செய்யறாங்க? இவங்களை வம்புக்கிழத்து ஒரு கலவரத்தை உண்டாக்கி அதை பெருசாக்கி இந்த வேலையை ஓய பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்படியே இருக்குதுங்க. இப்ப பாருங்க 13வது வசனம், அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக, மொத்தமா நீ இந்த குடும்பம் அருவாளோட எங்க நில்லு, இந்த முக்குல நில்லு, அந்த குடும்பம் அந்த முக்குல நில்லு, அந்த குடும்பம் அந்த முக்குல நில்லு, குடும்பமா நில்லு, கோத்தரமா நில்லு, எல்லாத்தையும் பாருங்க எந்த வேலைக்கு இறக்கி விட்டான்னு. ஏன்னா அந்த சத்துருக்களுடைய தொந்தரவு அவ்வளவு.
அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களை, அதிகாரிகளை, மற்ற ஜனங்களை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? மகத்துவமும். உங்கள் சகோதரருக்காக, உங்கள் குமாரருக்காக, உங்கள் குமார்த்திகளுக்காக, உங்கள் மனைவிகளுக்காக, உங்கள் வீடுகளுக்காகவும் உங்களுக்காக நீங்க போராடுங்க. பாருங்க, நெகேமியா வந்து ஒரு நன்மை செய்யணும்னு இறங்குறான். ஒருத்தனால என்ன செய்ய முடியாது. அப்ப சபையா என்ன செய்யணும்? இணையணும். ஆமா. சோ இப்படி எல்லாம் நடக்குதுங்க. 16 வசனம் பாருங்க. அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். பாதி பேர் வேலை செய்யறான், பாதி பேர் என்ன செய்யறான்? ஷிஃப்ட் மாதிரி. முதல் 3 மணி நேரம் நீ கட்டு, அவன் அருவா பிடிச்சிருக்கட்டும். அடுத்த 3 மணி நேரம் நீ அருவா பிடி, நீ கட்டு. ஆமா. 17 அவசரம் பாருங்க. அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். பாருங்க பாருங்க. சரி, எந்த மாதிரி உங்களுடைய போராட்டம் இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் நான் வாஸ்து காட்டினேன். அப்ப இந்த போராட்டத்துல இவங்களுக்கு காரியம் வாய்த்ததா வாய்க்கலையா? ஏன்னா நெகேமியாவுடைய விசுவாசம் என்ன? இன்னும் மணி அடிச்ச மாதிரி சத்தம் வரமாட்டிக்க. மியா மியாலாம் பேசக்கூடாது. நல்ல சிங்க மாதிரி கர்ச்சித்து சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் இருக்கா இல்லையா? விசுவாசித்தீங்கன்னா இதைத்தான் நீங்க சத்தமா சொல்லணும். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இவனுக்கு அந்த விசுவாசம் இருந்ததுனால நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துரும். அவர்கள் கட்டி முடித்தார்கள். 52 நாள்ல அலங்கத்தை கட்டி முடித்தார்கள். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். சத்துருக்களால மேற்கொள்ள, இத்தனைக்கும் சத்துருக்கள் இவரெல்லாம் பார்க்கிலும் பலவான்கள். புரியுதா? சத்துருக்களுக்கு கவர்மெண்ட்டுடைய ஆதரவு என்ன செய்யுது? இருக்குது, சப்போர்ட் இருக்குது, மிலிட்டரி இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய சப்போர்ட் இருக்குது. இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இவங்க தான் இவங்களை காத்துக்கிறதுக்கு அவனே அருவா பிடிக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினார். ஆகவே இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்க குடும்ப சூழ்நிலை, போராட்டம், கடன் பிரச்சனை, வியாதி, பலவீனம், பலவிதமான சத்துருக்கள், எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்காது, பிசினஸ்ல ஃபெயிலியர், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார் இந்த காலவெளியில பரலோகத்தின் தேவனார் உங்களுக்கு காரியத்தை என்ன செய்வார்? ஆனால் நமக்கு ஒரு 3 காரியம் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். யாருக்கு கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார்? முதல்ல நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு சம்பந்தம் வேணும். பக்கத்தில் இருக்கிற ஆளை சொரிந்து சொல்லுங்கள், உங்களுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு சம்பந்தம் வேணும். ஏன்னா பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னா நமக்கும் பரலோகத்துக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஏங்க, டிஎம்கே நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நமக்கும் டிஎம்கேக்கு என்ன வேணும்? நம்ம ஏடிஎம்கே கூட சம்பந்தம் பண்ணிக்கிட்டு டிஎம்கே சப்போர்ட் கேட்க முடியுமா? நிறைய பேருக்கு பரலோகம்னு ஒண்ணு இருக்குன்னு அறிவு கிடையாதுங்க. அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாதுங்க. ஒரு காலத்துல ஆசியா கண்டத்துல தான் மக்கள் வாழ்ந்தாங்க. ஆசியா கண்டம் தான் மக்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கண்டத்துக்குள்ள எங்கனாலும் என்ன செஞ்சுக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம். இதை தாண்டி அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கு அப்புறம் அமெரிக்கா இருக்குன்னு தெரியாது, நிலப்பரப்பு இருக்குன்னு தெரியாது. எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா அந்த அட்லாண்டிக் சமுத்திரம் தான் உலகத்தின் முடிவு. அந்த சமுத்திரம் உலகம் தட்டை வடிவமானது, உருண்டை வடிவமானதுன்னு மனுஷனுக்கு தெரியாது அந்த நாட்கள்ல. அதனால இப்படியே அந்த கடல் போய் இப்படி முடிஞ்சிடும், முடிஞ்சு பாதாளத்துக்கு போயிருது. அப்ப எவனாவது அந்த அட்லாண்டிக் சமுத்திரத்துல போய்கிட்டே இருந்தான்னா எங்க போயிடுவான்? பாதாளத்துக்கு போயிடுவான் அப்படின்னு மனுஷன் நம்பிக்கிட்டு இருந்தான். இந்த உலகத்துல இதுக்கப்புறம் ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு. அப்படித்தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உலகம் தான் எல்லாம், அவ்வளவுதான், இந்த உலகத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. கூடுதலா போனா மனுஷன் அறிவுல என்ன நினைக்கிறான், இந்த சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் போய் அதையும் எப்படி உலகமா மாத்தலாம் தான் நினைக்கிறான். ஆனா இதை தாண்டி ஒரு பரலோகம் என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த பரலோகம் தான் பூலோகத்தை இயக்குகிறது. என்ன, எத்தனை பேருக்கு
புரியுது? சங்கீதம் 2 வாசிங்களேன். இந்த 2வது சங்கீதம் அற்புதமான சங்கீதம். இது தாவீதும் நாத்தான் தீர்க்கதரிசியும் பேசிக்கிறாங்க. நமக்கு நாத்தான் தீர்க்கதரிசின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் நாத்தானும் தாவீதும் ஃப்ரெண்ட்ஸு, ஒரே வயசு தான். ஆனால் நாத்தானுடைய அழைப்பு தீர்க்கதரிசியின் அழைப்பு. ஆனால் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ தாவீது இவங்கெல்லாம் காட்டில் தானே இருந்தாங்க. யுத்தம், ஒரே யுத்தம், என்னைக்கு யுத்தம் விடிஞ்சாலே யுத்தம் தான். அப்போ இந்த நாத்தானும் தாவீதும் பேசிக்கிறாங்க. அதுதான் அந்த 2வது சங்கீதம். என்ன சொல்றாங்க பாருங்க, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள். இப்போ இந்த நெகேமியாவுக்கு விரோதமாக ஜனங்கள் நாங்கள் கட்ட விட மாட்டோம், என்ன செய்யறன்னு பார்ப்போம், நீ அப்படியே கட்ட நிக்கிதான்னு பார்ப்போம், நீ எப்படி வாழ்ந்துடுறன்னு, நீ எப்படி பிஸ்னஸ் பண்ணிடுறன்னு பார்த்துருவோம். இப்படி யுத்தம் பண்றாங்கல்ல, போராடுறாங்கல்ல, அதை நினைச்சு என்ன சொல்றாங்க ஜனங்கள், என்ன சிந்திக்கிறாங்க, விருதா. எத்தனை பேர் அப்படி யோசிப்பீங்க நீங்க? நம்ம உடனே பாஸ்டர் என்ன சொல்றான் தெரியுமா, வாழ விட மாட்டேங்கிறான் பாஸ்டர், எழுதி வைங்க, நோட் த பாயிண்ட். இவர் சொல்றாரு வெட்டியா யோசிச்சுட்டு இருக்காங்க பாஸ்டர். விருதா காரியத்தை கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும். யார சொல்றாரு அபிஷேகம் பண்ணவர்னு? தாவீது. பூமியின் ராஜாக்கள் எழும்பி அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தாவீதின் கட்டுகளை அறுத்து கயிறுகளை நம்மை விட்டு அவங்க பேசிக்கிறாங்க. எப்பா நம்மளை இப்படிலாம் பண்ணுவோங்கிறாங்க, ஆனால் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர். அவங்களுக்கு இருக்கிற வெளிப்பாடு என்னன்னா, இதெல்லாம் பண்ணி நம்மளை என்னமோ பண்ணிடலாம் நினைக்கிறான், ஆனா நம்ம தேவன் பரலோகத்தில் இருந்துட்டு சும்மா இருப்பாரா? நம்மளை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரா? நமக்கு விரோதமா சூனியம் வைக்க விட்டு அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாரா? நம்ம காலை வார விட்டு அவரு பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவர் அவர்களை அவர் தமது கோபத்திலே அவர்களோடு. இவங்க 2 பேரும் கற்பனையில பேசிக்கிறாங்க பாருங்க. என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நமக்கு இவங்க இப்படிலாம் பண்றாங்க இல்ல, அவர் கடுப்பாயிருவாரு, அவர் தம்முடைய கோபத்திலே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அவர் சொல்லுவாராம். என்ன சொல்ல, ஏய் தாவீதை யார் அபிஷேகம் பண்ண தெரியுமா? நான் தான். எங்க அபிஷேகம் பண்ணவங்களாம் வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்களை எவனா தொட்டான்னா கர்த்தர் என்ன சொல்லுவாரு? ஏய் யார் அவன் அபிஷேகம் பண்ண தெரியுமா? அதனாலதான் அபிஷேகத்தை வாங்குங்கிறேன். அபிஷேகம் வாங்காம எத்தனை பேர் இருக்கிறீங்க? அபிஷேகம் வாங்காதவங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. சீக்கிரமா ஜோம் பண்ணி அபிஷேகத்தை கேளுங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தேவை அடுத்த நேரம் உணவு கிடையாது, அபிஷேகம். அதனால உண்ணாம கொள்ளாம பட்னியா கிடந்து என்ன செய்யுங்க, ஆண்டவர்ட்ட அபிஷேகத்தை கேளுங்க. தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணதுனால அப்படி இவங்க 2 பேரும் கற்பனையில பேசிக்கிறாங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை தீர்மானத்தின் விபரம் சொல்லுவேன். நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாராம். நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் என்னை கேளும், ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை இருப்பு கோலால் அவர்களை நொறுக்குவேன். தாவீதுக்கு விரோதமா எழும்புறவங்களை பத்தி கர்த்தர் சொல்லுவாராம். அப்படி இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுக்கிறாங்க, தமாசா பேசிக்கிறாங்க. இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவி. ஆகவே ராஜாக்களே, ஏத்த வீட்டுக்காரங்களே, மாமே மச்சான் பங்காளி, என்ன சண்டைக்கு வரியா? உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கள். பயத்துடனே கர்த்தரை நடுக்கத்துடனே. அப்ப பாருங்க, இது என்னன்னா ஒரு வெளிப்பாடு. பரலோகம் தான் பூலோகத்தை என்ன செய்யுது, இயக்குது. அப்ப எனக்கு ஒண்ணுனா எது செயல்படும்? சத்தமா சொல்லுங்க. அதே போலத்தான் இங்க நெகேமியாவின் காரியத்தை உலக அதிகாரத்தை கொண்டு தடுத்து நிறுத்தலாம்னு பாக்குறாங்க. ஆனால் மேல ஒரு பரலோகம் இருக்குங்கிற அறிவு யாருக்கு கிடையாது? சத்துருவுக்கு கிடையாது. சத்துருவுக்கு அறிவு இல்லாம இருந்தா பரவாயில்ல, நமக்கு அறிவு இல்லாம இருந்தா. அதனால பக்கத்துல பார்த்து என்னத்துக்குனால மூச்சுன்னு அழுகாதீங்க. நமக்கு என்ன இருக்குது? ஒரு பரலோகம் இருக்கிறது. எங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது. ஆமா, அதனால உலக அரசாங்கம் நமக்காக எதையும் செய்யணுங்கிற அவசியம் இல்ல, பரலோகம் இருக்கிறது. நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நமக்கு டைம் இல்லை. இருந்தாலும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். நேபுகாத்நேச்சார், ஏன்னா பரலோகம் இருக்குங்கிற அறிவு வேணும். நேபுகாத்நேச்சார் அவன் பூமியின் சகல ராஜ்யங்களையும் பிடிச்சிட்டாங்க.
இன்க்ளூடிங் அசீரியா தேசம். அசீரியா தேசம் தான் முந்தின அந்த 10 கோத்திரத்தை பிடிச்சது, அதையும் சேர்த்து விழுங்கிட்டான். அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, இந்த உலகத்திலேயே பெரிய ஆள் யார் தான், இதுக்கு மேல பெரிய ஆள் யாருமே, ஆமா நான் கட்டிய பாபில் என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து மழை தான் வரும்னு இவனுக்கு தெரியும். ஆனா இப்ப வானத்திலிருந்து என்ன வருது, சத்தம் வருதுன்னா என்ன அர்த்தம்? எங்க சத்தம் வருதுன்னா யாரோ ஒருத்தர் உசுரோட மேல இருக்காருன்னு தானே அர்த்தம். கதவெல்லாம் பூட்டிட்டீங்க, வெளியே இருந்து ஒரு சத்தம் வருது, ஏக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஒரு ஜீவன் என்ன செய்யுது, வெளியே இருக்கு. அப்ப இவனுக்கு இவ்வளவு நாள் என்னன்னா, இந்த உலகத்துலதான் எல்லாம், அப்ப இந்த உலகத்திலே நான் தான் பெரிய ஆள். உண்மைதான், இந்த உலகத்துல இவன் தான் பெரிய ஆளு, இவன் வச்சதான் சட்டம் அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனா வானத்துல இருந்து என்ன வருது, இப்ப சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, எங்க யாரும் இப்படி பேச மாட்டாங்க, நேபுகாத்நேச்சார்னு பேர் சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, ஏன்னா இவன் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. ஆனா இவனுக்கு பேரை சொல்லி, நேபுகாத்நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு, மனுஷரின் நின்று தள்ளப்படுவாய், மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடு போல புல்லை தின்பாய், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். அவனுக்கு அப்பதான் சொல்லப்படுது, டேய் உன்னதமானவர் என்ன அர்த்தம், மோஸ்ட் ஹை அப்படின்னு அர்த்தம். உன்னதமானவர்னா மேல இருக்கிறவன் அர்த்தம். அப்ப மேல இருக்கிறவர் தான் பூமியின் ராஜ்யங்களை என்ன செய்கிறார், ஆளுகிறார். சத்தியம் வழங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தை ஆள்றது யாரு, மேல இருக்கிறவர். மேல இருக்கிறவர் யாரு, தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும். 7 காலங்கள், அதாவது 7 வருஷம் நீ என்ன செய்யணும், காட்டுல போய் புல்லு தின்னு. பைத்தியமாக்கி விட்டாருங்க. எப்ப உனக்கு ஒரு அறிவு வேணும், என்ன அறிவு வேணும், நீயா ராஜாவாயிரல, நீயா தேசங்களை பிடிச்சிடல, நீயா உன்னை உயர்த்தி கொள்ளல, உன்னை உயர்த்தின ஒருத்தர் மேல இருக்கிறாரு, உன்னை இவ்வளவு ராஜ்யங்களுக்கு ராஜாவாக்கினவர் ஒருத்தர் மேல. அப்போ இந்த அறிவு இல்லைன்னா பைத்தியம்னு அர்த்தம். பக்கத்துல திரும்பி நீ என்ன பைத்தியமான்னு கேளுங்க. யார் பைத்தியம், யார் பைத்தியம்? தனக்கு மேல தேவன் இருக்கிறாருன்னு அறிவில்லாத எல்லாருமே பைத்தியம்தான். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஆமா, பல நேரம் நமக்கு மேல தேவன் இருக்கிறாருங்கிற அறிவு இல்லாம தான் நம்ம நிறைய தப்பா பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம எல்லாம் யாரு, தேவன் இருக்கிறார். ஆக்சுவலா இந்த சாப்டர் முழுசுமே அவன் தான் சொல்றான். நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த அறிவு வந்துதான் இவன் என்ன செய்யறான், பேசுறான். ஏன்னா 3வது அதிகாரத்துல இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் அறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தேவனை பற்றி அவன் புகழ்றான். அது வாஸ்தவம், இன்னும் டைம் ஓடிரும். அப்ப நேபுகாத்நேச்சாருக்கு அறிவு வந்துருச்சு. பக்கத்துல திரும்பி கேளுங்க, உனக்கு அறிவு வந்துருச்சா? நமக்கு மேல என்ன இருக்குது, பரலோகம் இருக்குது. இந்த அறிவு யாருக்கு இருந்துச்சு, நெகேமியாவுக்கு இருந்துச்சு. ஆமா, சரி. இப்ப இந்த பரலோகத்தோட யார் சம்பந்தப்பட முடியும்? நமக்கும் பரலோகத்துக்கும் எப்படிங்க சம்பந்தம் உண்டாகும்? ஜெபத்துல தான். எப்படி, யார் சம்பந்தப்பட முடியும்? 123வது சங்கீதம் 1ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 123:1, பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். சங்கீதம் 121:1, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் ஒத்தாசை வரும். கவனிங்க, உங்களுக்கு கலெக்டருடைய உதவி தேவைன்னா எங்க போனோம் சொல்லுங்க? முதல்வருடைய உதவி தேவைன்னா எங்க போனோம்? தலைமைச் செயலகத்துக்கு போனோம். பரலோக தேவனுடைய உதவி வேணும்னா எங்க போனோம்? பரலோகத்துக்கு தான் போனோம். ஆனா போயிட வேண்டாம். நீங்க இங்க இருந்து கண்ணை நோக்கி பார்த்தாலே போதும், உங்களுக்காக பரலோகம் இறங்கி வரும்.
பக்கத்தில் பார்த்து, நீங்க பரலோகம் போக வேண்டியதில்லை, பரலோகம் உங்களுக்காக இறங்கி வரும். ஆனா கலெக்டருடைய உதவி வேணும்னா யார் போனோம்? கலெக்டரா வருவாரு? நம்ம தான் போனோம். முதல்வருடைய உதவி வேணும்னா முதல்வரா வருவாரு? நம்ம தான் போனோம். ஆனா தேவனுடைய உதவி வேணும்னா மட்டும் நம்ம அவரை நோக்கி பார்த்தா போதுமா, அவர் இறங்கி வந்துருவாரா. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்கள முறைச்சுக்கிட்டு, இதுக்கு சோம்பேறித்தனமா அப்படின்னு கேளுங்க பார்க்கலாம். எதுக்கு சோம்பேறித்தனம்? இப்படி நோக்கி பார்க்கறதுக்கு சோம்பேறித்தனம். ஆனா இவங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு அலைவாக அலைவாக அலைவாக, ஆமா முதலமைச்சருக்கு மனு போடுவாங்க போடுவாங்க போடுவாங்க, ஆனா நோக்கி பார்க்க மாட்டாங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, யார சொல்றாரு இந்த பாஸ்டர்? வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வராத அத்தனை பேரையும் தான் சொல்றேன் நான். பாருங்க, ஜெபம் நம்மையும் பரலோகத்தையும் என்ன செய்கிறது? இணைக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க சொன்னாரு? பரலோகத்தில் இருக்கிற எங்கள். அப்ப நீங்க பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொன்ன உடனே தப்புன்னு பரலோகம் திறந்துருங்க. யாரோ ஒருத்தன் கூப்பிடாண்டா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? கவனிங்களேன், யார் தேவன்கிற போட்டி. 450 பாகாலின் தீர்க்கதரிசிகள், அவங்க ஏற்கனவே அந்த பாகால தெய்வம்னு நம்புறாங்க தானே. நம்ம ஊர்களையும் நம்பிக்கிட்டு தானே இருக்காங்க, நம்புறாங்க. நீங்க அவங்ககிட்ட இல்லப்பா இயேசுதான் தெய்வம்னு சொன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ளவே. அது மாதிரி தான் அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள். ஆனா எலியா கூப்பிட்டாருங்க, வாயா ஒரு பலிபீடம் கட்டுவோம், ஒரு காளைய துண்டிச்சு வைப்போம், வானத்துல இருந்து அக்கினி இறங்கணும், நீ வாட்டுக்கு பெட்ரோலை ஊத்தி என்ன செஞ்சு ரோடு இருக்கிறது, திருவண்ணாமலை ஜோதி ஏத்துற மாதிரி. ஆமா, பரலோகத்துல இருந்து என்ன செய்யணும்? அக்கினி. இப்ப என்ன இவங்களுக்குன்னா, பரலோகம்னு ஒண்ணு இருக்குன்னா இவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இவங்க பார்க்கறதெல்லாம் அந்த கற்ப கிரகம் தான். புரியுதா? அந்த சந்நிதி பிரகாரம் அதைத்தானே நோக்கி பார்க்குறாங்க மக்கள். நான் கூட ரோட்ல பார்ப்பேன், என்ன பக்தி என்ன அப்படி போவான், ஒரு கோயிலை கடக்கும்போது என்ன செய்யறான், தொட்டு கும்பிட்டுக்கிறான், அப்படி தொட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்க, என்ன பக்தி. அப்ப அவன் பார்க்கறதெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு இருக்கிறதான், ஆனா நம்ம பார்க்கறது. இப்ப பாகலின் தீர்க்கதரிசிட்ட சொல்றான், உடனே இவங்க காலையில இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, டனக்கு நக்கன் 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 டன் நகட்டு 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 டன் நகட்டு 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 டனக்கு நக்கன் டனக்கு நக்கன் டனக்கு நக்கன் டன் நகட்டு 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 நகன். காலையில இருந்து காலை 6 to சாயந்தரம் 6, 12 மணி நேரம் விட்டாம. அதுல போதா குறைக்கு கீரிக்கிடலாம் செஞ்சாங்களாம், தங்களை கீறிக்கிட்டு பாகால கூப்பிட்டாங்க. 12 மணி நேரம் ஒன்னும் நடக்கல. சாயந்தராச்சு, நிறுத்தியா போதும் தள்ளு. பழைய பலிபீடத்தெல்லாம் காலி பண்ணிட்டான், இஸ்ரவேலின் பலிபீடத்தை கட்டினான். என்ன, ஒரு புது காளையை துண்டிச்சு வச்சான். தண்ணி திமு 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 திமுன்னு என்ன செஞ்சுட்டான்? ஆமா சொல்லிட்டான், இங்க பாரு தொட்டி மாதிரி தண்ணி இருக்கணும். ஏன்னா காலையில இருந்து நாங்க போட்ட சத்தத்துல தான் இப்ப பத்தி கிடிச்சுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாதுல, என்னத்தையா உன சொல்லுவாங்க. ஆமா, அதனால திம்மு திம்முன்னு தண்ணி கூப்பிட்டான் பாருங்க. ஒரு 6 செகண்ட் தாங்க, அவ்வளவுதான். வானத்துல இருந்து அக்கினி இறக்கி பலிய மட்டும் இல்ல, பலியில இருக்கிற தண்ணிய மட்டும் இல்ல, சுத்தமா வாஷ் அவுட் பண்ணிருச்சு. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது, மேல என்னமோ ஒண்ணு இருக்குடா. அங்க இருந்து என்ன வருது? அக்கினி வருது. எல்லா ஜனங்களும் சொன்னாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அப்ப கவனிங்க, சரி அவங்க ஆண்டவரை அறியாத ஜனங்கள், உங்களுக்கு அறி இருக்கா இல்லையா? அறிஞ்சிருக்கிறோமா இல்லையா? உங்களுக்கு கர்த்தரை பற்றிய அறிவு இருக்குதா இல்லையா? நம்முடைய தேவன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறாரு. அவரை நோக்கி பார்த்தா போதும், பரலோகமே உங்களுக்காக என்ன செய்யும்?
அப்ப ஆண்டவர் இந்த நாளில் உங்களை என்ன சொல்ல விரும்புறாருன்னு நீங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க. என்னதான் சொல்ல விரும்புறாரு கர்த்தர்? சொல்லுங்க சொல்லுங்க. ஜெபம் பண்ணணுங்கிறாரு. புரியுதா? அப்படி புரியாத மாதிரி என்ன செய்ய சொல்றாரு? ஜெபம் பண்ணு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, தேடுங்கள் அப்பொழுது, தட்டுங்கள் அப்பொழுது. ஆகவே ஜெபம் பண்ணுங்க. கூடுதலா பாருங்களேன், மத்தேயு 16:19 பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு என்ன செய்யறேன்றாரு? உனக்கு தர்றேங்கிறாருங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை தர்றேங்கிறாருங்க. ஏங்க, பூலோகத்திலே கட்டுவது பரலோகத்திலே, பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது பரலோகத்திலே. அப்படின்னா நான் இங்க ஏதாவது ஒண்ணு கேட்டேன்னா பரலோகத்துல இருந்து வரும். தானியேலுக்கு வந்துச்சா? அவன் சிங்க கபிக்கு போனான், மேல இருந்து கர்த்தர் தூதர்களை அனுப்பி சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சு விட்டாரு? கட்டி விட்டாரு. இப்ப என்னன்னா, சாவி கையில இருக்கு. பக்கத்துல கால் பார்த்து, சாவி வச்சிருக்கீல கேளுங்க. சாவி என்ன சாவி? அதாவது நம்ம இங்க ஒண்ணு சொன்னா பரலோகம் கிரியை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா சாவியை வச்சிருந்து என்ன பண்ண? நம்ம தான் பரலோகத்துக்கு போறது இல்லையே. பரலோகத்து பக்கமே திரும்பி என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்லையே. நம்ம சோ பிஸி. என்னது? சோ பிஸி. சாவியை கூட எங்க வச்சோம் தெரியல. தேடுங்க பார்க்கலாம், சாவி எங்க இருக்கு? வேர் இஸ் சாவி? நீங்க தேவ பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துக்கு வல்லமை இருக்கு. உங்க ஜெபத்துக்கு பரலோக ராஜ்யம் திறக்கப்படும். உங்க ஜெபத்துக்கு பரலோகம் இறங்கி வரும். இந்த செய்தியை தியானிக்கும் போது ஆண்டவர் தான் சொன்னாரு, டேய் ஜெபம் பண்ணுங்கடா, ஜெபம் பண்ணி பரலோகத்தை சபைக்குள்ள கொண்டு வாங்க, பரலோகத்தை உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வாங்க, பரலோகத்தை இந்த ஊர்ல என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன். பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியங்களை என்ன செய்வார்? அப்ப நமக்கு இந்த உலகத்துல நடக்காதுன்னு ஒரு காரியம் இருக்குதாங்க? சொல்லுங்க. நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? ஒருவன் நம்ம கை போடுவது இல்லை. ஏன்னா நம்ம பட்சத்துல எது நிக்குது? உலகத்துல இருக்கிற எந்த அரசாங்கமும் நிக்க வேண்டிய அவசியம், எந்த ராணுவமும் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. யார் நிக்கிறா? எலிசாவை பிடிக்கிறதுக்கு சீரியாவின் ராணுவம் வந்துருச்சு. அசிஸ்டன்ட் குரட்டை விட்டு தூங்குறவன், அவன் காலையில 6:30 வரைக்கும் தூங்கிட்டு வெளியே வந்திருக்கான். வெள்ளிக்கிழமை காலைல 5 to 6:30 என்ன நடக்குது? சர்ச்சில் ஜெபம். ஆனா இந்த கேயாசி என்ன பண்றான்? 6:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்திருக்கான். பார்த்தா சுத்தி சத்துருக்கள். எத்தனை பேருக்கு தெரியுது? கண்களை திறந்தாலே ஒரே கடன் பிரச்சனை, ஒரே சத்துரு, ஒரே சிங்கம், புலி, கரடி. தெரியுதா? தெரியுதா? அப்ப நீங்க எந்திரிக்க வேண்டியது 5 மணி. ஐயோ ஆண்டவனே செத்தோம், எதிரிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டாங்க. நம்ம 2 பேரு, அவன் படைய திரட்டிட்டு வந்திருக்கான். எலிசா, ஆண்டவரே இவன் கண்ணை திறந்து விடுங்கன்னு ஜெபம் பண்ணாரு பாருங்க. கண்ணை திறந்தா அந்த ராணுவத்துக்கு முன்னாடி இவங்களை சுற்றிலும் அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறதை கண்டான். காண முடியுதா பாருங்க. இவன் கண்ணு திறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குதிரைகள்லாம் வந்துச்சா? அதுக்கு முன்னாடியே இருக்கா? பிரச்சனை என்ன? கண்ணு திறக்கல. ஏன் கண்ணு திறக்கல? 5 மணிக்கு எழும்பல, ஜெபத்துக்கு வரல, நல்ல தூக்கம். கண்ணு முழிச்சா பேய் கனவாத்தான் வரும். பாஸ்டர் எங்களை சுத்தி பேய் நடமாடுது, நாய் நடமாடுது. நடமாடும். ஆண்டவர் சொன்னா, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணா உனக்கு ரட்சிப்பு, ஜெபம் பண்ணா விடுதலை, ஜெபம் பண்ணா எந்த காரியத்துல இருந்தும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். உனக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உலகத்துல யாருக்குமே கிடையாது, தெரியுமா? ஏன்னா அவனுக்கு பரலோகம்னு ஒண்ணு இருக்கிறதுனே தெரியாது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உனக்காக பரலோகம் இருக்குது. பரலோகத்துல திரளான சேனை தூதர்கள் இருக்கிறாங்க. பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். பரலோகத்தின் பொக்கிஷம் இருக்கிறது. பரலோகத்தின் ஞானம் இருக்கிறது. பரலோகத்துல இருந்து வரங்களை கர்த்தர் என்ன செய்யறார்? நமக்கு கொடுக்கிறாரு. இதுக்கெல்லாம் கணக்கு ஒப்பிக்கணுமா வேண்டாமா? ஜெபம் பண்ணுங்க, தூங்காதீங்க. எப்பெல்லாம் ஜெபம் நடக்குதோ ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துக்கு ஓடி ஓடி வாங்க. எனக்கு ஒரு வைராக்கியம் பிறந்திருக்கு. ஜெபம் பண்ணி எப்படியாவது பரலோகத்தை இந்த ஊர்ல இறக்கி வைக்கணும்.
ஆமாம், இந்த ஊரில் இறக்கி வைக்கணும். ஜோம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுந்துச்சு நின்று ஜோம் பண்ணுவோமா?